வெல்கம் டு இடியம் அகாடமி. நம்ம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறது யூஜிசி நெட் பேப்பர் 1ஓட யூனிட் 9 பீப்புள் டெவலப்மெண்ட் அண்ட் என்வாயன்மெண்ட்ல என்ன டாபிக்லாம் நம்ம படிக்கணும், எந்த டாபிக்லலாம் இப்ப அப்டேட்டடா கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோவை கம்ப்ளீட்டா பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூஜிசி நெட் பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் நமக்கு 50 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க். ஸோ 100 மார்க்ஸ் நம்ம கையில இருக்கு. இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறீங்கன்னா பேப்பர் 1 அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. ஏன்னா பேப்பர் 1ல எடுக்கிற மார்க் தான் நம்ம டோட்டலை ரைஸ் பண்ணி நம்ம யூஜிசி நெட் கிளியர் பண்றதுக்கு நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். ஸோ பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுத்துக்குமே ஈக்குவல் ஃபோக்கஸ் பண்ணுங்க, பேலன்ஸ்டா படிங்க. ரெண்டுத்துலயுமே நல்ல மார்க் எடுத்தா மட்டும்தான் யூஜிசி நெட் கிளியர் பண்ண முடியும். அதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் கட் ஆஃப் வேரி ஆகும். எப்பயுமே 300 மார்க்ஸ்க்கு நம்ம எழுத போறோம்னா 200 மார்க்ஸ், அட்லீஸ்ட் 150 கொஸ்டின்ஸ் நம்ம கரெக்டா ஆன்சர் பண்ண போறோம். இந்த கோல் செட் பண்ணிக்கோங்க. அதுக்கேத்த மாதிரி படிங்க, புரிஞ்சு படிங்க. நிறைய பிஒய்க்யூஸ் அட்டன் பண்ணி பாருங்க. ஏன்னா யூஜிசி நெட் கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய லென்த்தியா கொஸ்டின்ஸ் இருக்கும். கொஞ்சம் நம்ம புரிஞ்சாதான் ஆன்சர் பண்ண முடியும். அந்த மாதிரி கொஸ்டின்ஸும் நமக்கு சில சமயத்துல வரும். ஸோ எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் அதை ஆன்சர் பண்றதுக்கு நம்ம கரெக்டா ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் முடியும். ஸோ நமக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு, யூஜிசி நெட் வெப்சைட்ல இருக்கு. நீங்க அப்ளை பண்ணணும்னா 20th அப்ளை பண்ணிடுங்க. ஸோ நமக்கு ஜூன் 22லேருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராசஸ், அப்ளிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்ச உடனே நமக்கு எப்போ சப்ஜெக்ட் நம்ம டைம் டேபிள்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க, நம்ம என்னைக்கு எக்ஸாம்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ பட் நமக்கு இருக்கிற நாள் கம்மி தான். ஆல்மோஸ்ட் ஒரு 40 டேஸ் கையில இருக்கு, அவ்வளோதான். ஸோ இந்த நாளை கொஞ்சம் எஃபெக்டிவா யூஸ் பண்ணிக்கோங்க. ரைட்டா? ஸோ நம்ம பீப்புள் டெவலப்மெண்ட் என்வாயன்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு எப்படி இதை படிக்கிறதுனே புரியறது இல்ல. நமக்கு இருக்கிற சிலபஸ் தெரிஞ்சுக்கணும் எப்பயுமே. அப்புறம் சிலபஸையும் தாண்டி எந்தெந்த டாபிக்ல நம்ம அப்டேட்டடா நமக்கு தெரியணுன்றதும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி படிச்சா மட்டும்தான் யூஜிசி நெட் நம்ம கிளியர் பண்ண முடியும். ரைட்டா? ஸோ நம்ம சிலபஸ்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஒரு தடவை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். சிலபஸ்ல பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் மிலீனியம் டெவலப்மெண்டல் கோல்ஸ், சஸ்டைனபிள் டெவலப்மெண்டல் கோல்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் தான். ரைட்டா? மிலீனியம் டெவலப்மெண்ட்ல ஒரு 8 கோல்ஸ் இருக்கும், சஸ்டைனபிள் ஒரு 17 கோல்ஸ் இருக்கும். இது கொஞ்சம் மெமரி பேஸ்டு மாதிரியான ஒரு டாபிக் தான். ஸோ மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். அந்த இயரு, அந்த ஃபுல் ஃபார்ம்லாம் நமக்கு கண்டிப்பா தெரியணும். ரைட்டா? அதுக்கப்புறம் நமக்கு இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த என்வாயன்மெண்ட் பத்தி நமக்கு எல்லாமே தெரியணும். அதுல பயோஸ்பியர்னா என்ன, பயோஸ்பியர் ரிசர்வ்னா என்ன, பயோடைவர்சிட்டினா என்ன, அதை பத்திலாமும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ரைட்? அந்த என்வாயன்மெண்ட் வந்தாலே நம்ம மக்கள் ஆந்த்ரோபோஜெனிக் ஆக்டிவிட்டிஸ்லாம் மக்கள் பண்றது. அதனால உருவார பொல்யூஷன் ப்ராப்ளம். அந்த பொல்யூஷன் ப்ராப்ளம் தான் இங்க ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், சாயில் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன், இது எல்லாமே நமக்கு சிலபஸ்ல இருக்கு. வெறும் பொல்யூஷன்னா பொல்யூஷன் மட்டும் கத்துக்க கூடாது. ஏர் பொல்யூஷன்னா என்ன, இதுல இருக்கிற பிரைமரி பொல்யூட்டன், செகண்டரி பொல்யூட்டன்ட்னு சொல்லுவோம். எதெல்லாம் வந்து பொல்யூஷனை உண்டு பண்ணுது, இந்த பொல்யூஷன்னால நமக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம் வருது, என்ன டிசீசஸ் வருது, அதை நம்ம எப்படி கம்மி பண்ணலாம். அதுதான் இப்ப நம்ம யூஸ் பண்ற இப்ப கிரீன் ஹைட்ரஜனா இருக்கட்டும், எலக்ட்ரிக் பைக்ஸா இருக்கட்டும். ஸோ அந்த பொல்யூஷனை கம்மி பண்றதுக்காக, ஏர் பொல்யூஷன் கம்மி பண்றதுக்காக யூஸ் பண்றோம். அதோட மேஜர் காம்பனன்ட் என்ன? இப்ப கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன்லாம் நிறைய பண்ணுது. அது மட்டும் தெரிஞ்சா பத்துமா? கிரீன் ஹவுஸ் கேசஸ்னா என்ன, ஓசோன்னா என்ன, ஓசோன் லேயர் டெப் அதை டெப்ளீட் ஆகுதுன்னு சொல்றோமே, அப்படின்னா என்ன, இது எல்லாமே ஒரு ஏர் பொல்யூஷனுக்குள்ள இருக்கிறது. இது மட்டும் இல்லாத ஏக்யூஐ இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்ப நம்ம போன்ல பார்த்தாலே நம்ம ஏரியாவோட ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் என்னன்னு தெரியும். அப்படின்னா என்ன, அதுல என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்கு, எதை வச்சு அவங்க ஜட்ஜ் பண்றாங்க இந்த இடத்த இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதுல வந்து கலர்ஸ் இருக்கு, 1 to 500 நம்பர் ரேஞ்சில் இருக்கும். ஸோ அதை பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ ஒவ்வொரு வேர்டு எடுத்தோம்னா, இந்த ஏர் பொல்யூஷன் எடுத்தோம்னா அதை சுத்தி இருக்கிற நிறைய விஷயம் நமக்கு தெரியணும். அடுத்தது வாட்டர் பொல்யூஷன் எடுத்தோம்னா இது அதை விட பெரிய டாபிக். எல்லாமே தெரியணும். வாட்டர் எப்படி வந்து பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது, ஹார்ட் வாட்டர்னா என்ன, சாஃப்ட் வாட்டர்னா என்ன, இப்ப நம்ம வீட்ல யூஸ் பண்ற வாட்டர் பியூரிஃபையரோட ஆர்ஓ ப்ராசஸ் எப்படி இருக்கும், யூவி ட்ரீட்மெண்ட்னா என்ன, அதை பத்தி தெரிஞ்சிருக்கணும். ரைட்டா? ஸோ வாட்டர் பொல்யூஷனால என்ன டிசீசஸ் வருது, வாட்டர் பொல்யூஷன் எப்படி கம்மி பண்ணலாம், அதான் வாட்டர் ஸ்டெபிலைசேஷன் பாயிண்ட்ஸ்னு ஒன்று இருக்கு. அப்படின்னா என்ன, அது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்.
அப்புறம் சாயில் பொல்யூஷன் எடுத்தோம்னா, சாயில் பொல்யூஷன், சாயில் எரோஷன்னா என்ன? சாயிலோட அரைஸ் அண்ட் ரெவல்ஸ்ன்னு இருக்கு. அந்த லெவல் என்ன? அது தெரியணும் அது. ரைட்டா? ஸோ சாயில் பொல்யூஷன் எப்படி கம்மி பண்ணலாம்? அந்த மாதிரி. அடுத்தது நாய்ஸ் பொல்யூஷன் எடுத்தோம்னா, நாய்ஸ்ல ஒரு பெர்மிட் லெவல்ன்னு இருக்கும். ரெசிடென்ஷியல் ஏரியாக்கு, இப்ப ஸ்கூல் ஏரியா, அந்த மாரி பெர்மிட் ஏரியா என்ன? இத நம்ம ஹெர்ட்ஸ்ல சொல்லுவோம். ஃப்ரீக்வென்சி. ஹெர்ட்ஸ்னா என்ன? கிலோ ஹெர்ட்ஸ்னா என்ன? ரைட்டா? ஸோ அத பத்தி எல்லாமே இதுல தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது வேஸ்ட் எல்லாம் எப்படி நம்ம வந்து கரெக்ட்டா அத டிஸ்போஸ் பண்ணணும். இப்ப எலக்ட்ரானிக் வேஸ்ட், ஹசார்டஸ் வேஸ்ட் அதுல என்னெல்லாம் வரும்? என்னெல்லாம் கெமிக்கல்ஸ் வரும்? அந்த கெமிக்கல் நமக்கு என்ன பிரச்சனை உண்டு பண்ணும்? அதெல்லாமும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் கிளைமேட் சேஞ்ச் வந்தாலே இந்த இடத்துல தான் நமக்கு ஓசோன் இருக்கு, கிரீன் ஹவுஸ் இருக்கு. ஓசோன் டெப்ளீஷன்னா என்ன? கிரீன் ஹவுஸ் கேஸஸ்னா என்ன? குளோபல் வார்மிங்னா என்ன? அது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது இம்பாக்ட் ஆஃப் பொல்யூட்டன்ஸ் ஆன் ஹியூமன் ஹெல்த். அதுக்கப்புறமா நமக்கு எனர்ஜி ரிசோர்சஸ்ன்னு இருக்கும். இது ரெனிவபிள், நான் ரெனிவபிள் 2 பிரிக்கிறோம். ரெனிவபிள்னா நமக்கு வந்துட்டே இருக்கும். ரெப்ளனிஷ் யூஸ் ஆக ஆக நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும். அதுதான் சோலார், விண்ட், சாயில், ஹைட்ரோ, ஜியோதெர்மல், பயோமாஸ் இது எல்லாமே. ஓகேவா? அப்புறமா நான் ரெனிவபிள்ல கோல் பத்தி இதெல்லாமும் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே. இதுல இன்னும் பயோமாஸ்லாம் இருக்கு இப்போ. அதெல்லாமும் யூஸ் பண்றோம். ஸோ அத இப்ப வர பயோமாஸ் இருக்கு இல்லையா? பயோமாஸ பத்திலாமும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இது மட்டும் சோலார்னோன வெறும் சோலார் மட்டும் தெரிஞ்சுட்டு போக்கூடாது. சோலார் எப்படி பண்றாங்க? சோலார் எனர்ஜி புரொடக்ஷன் எப்படி நடக்குது? சோலார் பேனல்னா என்ன? அந்த சோலார் பேனல்ல இருக்க சோலார் செல்ஸ் என்ன? அந்த சோலார் செல்ஸோட டைப்ஸ் என்ன? ஓகே. சிலிகான் செல்ஸ்ன்னு இருக்கு. சோலார் செல்ஸ் அப்படின்னா என்ன? போட்டோ வோல்டெக் செல், பிவி செல்ஸ்ன்னு சொல்றோம். அப்படின்னா என்ன? ஓகே. அந்த மாதிரி இருக்கு. அதுல அதெல்லாம் தெரியணும். போட்டோ எலக்ட்ரோ கெமிக்கல் செல்ஸ். கெமிக்கல் 2 வகை இருக்கு இதுல. சோலார் செல்ஸ்ல. அந்த சோலார் செல்லயே நானோ பார்ட்டிகல் செல்லுன்னு இருக்கு. மோனோ பார்ட்டிகல் அந்த மாரி இருக்கு. ஸோ அந்த சோலார்ன்னு எடுத்தா, அந்த சோலார் பேனல பத்தி கம்ப்ளீட்டா எல்லாமே தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் விண்டுன்னு எடுத்தீங்கன்னா, விண்டோட அந்த விண்ட் பேனல் என்ன? விண்ட் டர்பைன் எப்படி விண்ட்ல இருந்து எனர்ஜி புரொடக்ஷன் ஆகுது? ஹாரிசான்டல் விண்ட் டர்பைன்னா என்ன? வெர்டிகல் விண்ட் டர்பைன்னா என்ன? ஆன்ஷோர், ஆஃப்ஷோர் எந்த இடத்துல எனர்ஜி புரொடக்ஷன் நெறைய இருக்கும்? எந்த கண்ட்ரி இன்டர்நேஷனல்லயும் சரி, இந்தியாலயும் சரி, இந்த ரெனிவபிள் ரிசோர்ஸஸ்ல ஃபர்ஸ்ட் இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு முதல் ஒரு 3 தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் சாயில், அப்புறம் ஹைட்ரோ பவர் அதே மாதிரி எப்படி பண்றாங்க? அது. அப்புறம் ஜியோதெர்மல் அதே மாரி எப்படி பண்றாங்க? இந்த எல்லா எனர்ஜி புரொடக்ஷன்லயும் ரைட்டா? கண்டிப்பா இந்த டர்பைன் இருக்கும். கைனடிக் எனர்ஜி இருக்கும். சுத்துறதுனால எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆனாலே அது கைனடிக்ன்னு சொல்லுவோம். அது சுத்துற வேகம் இருக்கு இல்லையா? அதுல இருந்து தான் டர்பைன், ஜெனரேட்டர் இது எல்லாமே எல்லா ரெனிவபிள் ரிசோர்ஸஸ் எனர்ஜி புரொடக்ஷன்ல கண்டிப்பா இருக்கு. ரைட்டா? டர்பைன், ஜெனரேட்டர்லாம் இருக்கு. அப்புறம் ஜியோதெர்மல், பயோமாஸ், நியூக்ளியர் அண்ட் ஃபாரஸ்ட் இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். நியூக்ளியர் எடுத்தா யுரேனியம். யுரேனியம் எப்படி வருது? நியூக்ளியர் ஃபியூஷன் முறையில வருதா? நியூக்ளியர் ஃபிஷன்னா என்ன? அதெல்லாமும் தெரிஞ்சிருக்கணும். ரைட்டா? எந்த ஊர்ல இருக்கு? இப்ப இந்தியால எத்தன இடத்துல நியூக்ளியர் எனர்ஜி நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம்? எவ்வளோ புரொடக்ஷன் ஆகுது? அதெல்லாமும் தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது நேச்சுரல் ஹசார்ட்ஸ் அண்ட் டிசாஸ்டர்ஸ் எடுக்கும்போது இதுல எர்த் குவாக். இப்ப எர்த் குவாக் எடுத்தா எர்த் குவாக் மட்டும் என்ன எப்படி வந்து தெரிஞ்சா பத்தாது. அது எதுல நம்ம எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல நம்ம அத பார்க்கிறோம்? ரைட்டா? அந்த ரிக்டர் ஸ்கேல் சொல்றோம். அப்புறம் மேக்னிட்யூட் எந்த மேக்னிட்யூட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்ன்னு சொல்றோம்? அதெல்லாமும் தெரிஞ்சிருக்கணும். ரைட்டா? அதுக்கப்புறம் ஃப்ளட்டுன்னா என்ன? லேண்ட்ஸ்லைட்னா என்ன? அத பத்தி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் மிட்டிகேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் அது எப்படி தடுக்கிறதுங்கிறது ஸ்ட்ராட்டஜி. நெக்ஸ்ட் நமக்கு இருக்கிறது என்வைரன்மென்டல் புரொடெக்ஷன் ஆக்ட்ஸ்ன்னு நம்ம சொல்றோம். இந்த என்வைரன்மென்டல் புரொடெக்ஷன் ஆக்ட்ஸ பொறுத்தவரைக்கும் இன்டர்நேஷனலும் இருக்கு, இந்தியாவும் இருக்கு. 2மே நமக்கு தெரியணும். ரைட்டா? அப்புறம் இந்த NAPCC ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இந்தியாவோட இனிஷியேட்டிவ் நேஷனல் ஆக்ஷன் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்ச் ஒரு 8 இனிஷியேட்டிவ் சொல்லியிருப்பாங்க. அது 8யுமே நல்லா படிக்கணும். அதுக்கப்புறம் இந்த புரோட்டோகால்ஸ் இன்டர்நேஷனல் லெவல் புரோட்டோகால்ஸ் இருக்கு. இந்தியன் லெவல் புரோட்டோகால்ஸ் இருக்கு. அதே மாரி இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸும் இம்பார்ட்டன்ட். ISAன்னு சொல்லுவாங்க. எப்படி அந்த சோலார் எனர்ஜி நம்ம யூஸ் பண்றது எஃபெக்டிவா? ஓகேவா? ஸோ இது எல்லாமே நமக்கு பீப்பிள் டெவலப்மென்ட் என்வைரன்மென்ட்ல இருக்கிறது. எல்லாத்தையுமே அவங்க ஒரு எர்த் குவாக்ன்னு குடுத்தாங்கன்னா, எர்த் குவாக்க சுத்தி எல்லாத்தையும் நம்ம படிக்கணும். ஸோ அந்த மாரி படிச்சா மட்டும் தான் இந்த யூனிட்ட பொறுத்தவரைக்கும் எந்த கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். இது கம்ப்ளீட்டா ஒரு ஜெனரல் நாலேட்ஜ் டாபிக்ன்னே சொல்லலாம். நம்மள சுத்தி நடக்கிற விஷயம் தான். ஸோ அதெல்லாம் கத்துக்கிறது நமக்கு நல்லது தான். இந்த விஷயத்த பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? ஸோ இத கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. நல்ல மார்க் 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 10 மார்க் அழகா எடுக்க முடியும். ரைட்டா? இப்ப நம்ம பார்ப்போம். இப்ப ரீசென்ட்டா இப்ப டிசம்பர் 2025ல எப்படி கொஸ்டின்ஸ் குடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்ப்போம்.
ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? அரேஞ்ச் த ஃபாலோயிங் கிரீன் ஹவுஸ் கேசஸ் இன் த இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் த லைஃப் டைம் இன் த எர்த்ஸ் அட்மாஸ்பியர். ஸோ இந்த கொஷின் ஆன்சர் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் கிரீன் ஹவுஸ் கேசஸ்னா என்னன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ரைட்டா? அடுத்தது லைஃப் டைம்ன்னு சொல்றது, இந்த கிரீன் ஹவுஸ் கேஸஸ் என்ன பண்ணும், எவ்வளோ நாளைக்கு அந்த அட்மாஸ்பியர்ல தங்கிடும். அதுதான் லைஃப் டைம். அத பத்தின ஒரு ஐடியாவும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். 2வது. 3வது, இவங்க குடுத்துருக்காங்க இல்லையா? அது கெமிக்கல் ஃபார்முலால குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது என்னன்றதும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுல எல்லா விஷயமும் தெரிஞ்சா மட்டும் தான் இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண நம்மளால முடியும். ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்க வருவோமா? ஃபர்ஸ்ட் கிரீன் ஹவுஸ் கேஸஸ்னா என்ன? இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். கிரீன் ஹவுஸ் கேஸஸ். ரைட்டா? இந்த கிரீன் ஹவுஸ் கேஸஸ்ங்கிறது கண்டிப்பா நமக்கு தேவை. இந்த கிரீன் ஹவுஸ் கேஸஸ் இருக்கிறதுனால மட்டும்தான் நம்ம பூமி கொஞ்சம் சூடா இருக்கு. இல்லன்னா நம்ம எர்த் எப்படி இருக்கும்? -18 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போயிடும். அவ்ளோ சில்னஸ்க்கு போயிடும். அவ்ளோ சில்னஸ் ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிடும்? வாட்டர்லாம் அவ்வளோதான் ஃப்ரீஸ் ஆயிடும். பிளான்ட்ஸ், அனிமல் சர்வைவ் பண்ண முடியாது. ஸோ இந்த கிரீன் ஹவுஸ் கேஸஸ் இருக்கிறதுனால மட்டும் தான் நம்ம பூமி ஓரளவு சூடா இருக்க முடியுது. ஸோ கிரீன் ஹவுஸ் கேஸஸ் கண்டிப்பா தேவை. ஆனா நம்ம மனுஷங்க பண்ற பொல்யூஷன்னால என்ன ஆயிடுது? இந்த கிரீன் ஹவுஸ் கேஸஸ் நெறைய சேர்ந்துருது அட்மாஸ்பியர்ல. இது நெறைய சேர்றதுனால என்ன ஆகுது? நெறைய சூடு தங்கிடுது. நெறைய சூடு தங்குறத தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? குளோபல் வார்மிங் சொல்றோம். வேற ஒண்ணுமே இல்ல. ரைட்டா? எப்பயுமே இதுக்கு ஒரு சின்ன ஒரு ப்ராசஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. சன்லைட்ல இருந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், அதுதான் ரேடியேஷன் சொல்றோம் இல்லையா? சன்ரேஸ், அதுதான் விசிபிள் லைட்ன்னு சொல்லுவோம். 3 லைட்டா வரும் நமக்கு ஆக்சுவலா. விசிபிள் லைட், இன்ஃப்ராரெட், அல்ட்ரா வயலட், இந்த மாதிரி 3 லைட்டா நமக்கு சன்ரேஸ் வரும். இந்த சன்ரேஸ் என்ன ஆகும்? நம்ம பூமியில படும். பட்டுட்டு எர்த்ல பட்ட உடனே அதுல இருந்து சில சில சூடு ஹீட் மட்டும் என்ன ஆயிடும்? திரும்பியும் ரிஃப்ளெக்ட் ஆகும் பூமியில இருந்து. இந்த ரிஃப்ளெக்ட் ஆறத தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் நம்ம சொல்லுவோம். அதுதான் இங்க போட்டிருக்கு. இப்ப நார்மலா ஒரு கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்ங்கிறது சன்ல இருந்து சோலார் ரேடியேஷன் வந்துட்டு திரும்பியும் ரேடியேட்டட் ஆகுது. அததான் இன்ஃப்ராரெட் ரேடியஸா மேல போகுது. இந்த கிரீன் ஹவுஸ் கேஸஸ் என்ன பண்ணும்? அதுல கொஞ்சம் சூட நமக்கு புடிச்சு வச்சுக்கும். அது நமக்கு கொஞ்சம் ஹீட் குடுக்கும். அதுதான் விசிபிள் லைட் தான் நமக்கு ஹீட் குடுக்கும். ஓகேவா? அது நமக்கு ஹீட்ட குடுக்கறதுனால நமக்கு பூமி கொஞ்சம் சூடா இருக்குது. இப்ப நமக்கு நெறைய கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் ஆனதுனால, நெறைய பொல்யூஷன், நெறைய கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன் இதெல்லாம் நெறைய சேர சேர என்ன ஆயிடுச்சு? இதான் கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன் சேர சேர இதே மாரி சன்ல இருந்து சோலார் ரேடியேஷன் பட்டு அது ரிஃப்ளெக்ட் ஆகுது இன்ஃப்ராரெட் ரேடியேஷனா. இது பேர் லாங் வேவ் ரேடியேஷன் சொல்லுவோம். சன்ல இருந்து வர்றத நம்ம ஷார்ட் வேவ் ரேடியேஷன் நம்ம சொல்லுவோம். அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அது ஆன உடனே இப்ப நெறைய சூடு புடிச்சு வைக்க சூடாயிடுது. இதுதான் நமக்கு ஹியூமன் என்ஹான்ஸ்டு கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட். அதுதான் இங்க குளோபல் வார்மிங்கா ஆயிடுச்சு. ரைட்டா? இந்த மாதிரி வருது இல்லையா? அது வந்து நமக்கு குடுக்குற சூட புடிச்சு வைக்கிறத தான் நம்ம கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்ன்னு சொல்லுவோம். இத நம்ம பிளாங்கெட் எஃபெக்ட்ன்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா அழகா பிளாங்கெட் மாதிரி நமக்கு எவ்ளோ சூடோ அந்த பூமிக்கு இந்த கிரீன் ஹவுஸ் கேஸஸ் தான் குடுக்குது. நமக்கு கிரீன் ஹவுஸ் கேஸஸ் தேவை ஆக்சுவலா. அதிகமா நம்ம பண்ற பொல்யூஷன்னால தான் இப்ப என்ன ஆயிடுது? அதிகமா நமக்கு கிரீன் ஹவுஸ் கேஸஸ் சேர்ந்து நமக்கு நெறைய சூடு குடுக்குது. இதுதான் கிரீன் ஹவுஸ் கேஸஸ், கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட்டா? ஸோ இப்ப கிரீன் ஹவுஸ் கேஸஸ் நம்ம சொல்றதுனால என்னலான்றது தெரியலன்னா, நம்ம நெக்ஸ்ட் கட்ட கொஸ்டின்க்கே போ முடியாது. கிரீன் ஹவுஸ் கேஸஸ்ல வாட்டர் வேப்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா இது வந்து தனித்தனி கொஸ்டினா வரும். என்னடா இவங்க ஒரு கொஸ்டின இப்படி சொல்றாங்கன்னு நெனைக்காதீங்க. ஒரு கிரீன் ஹவுஸ் கேஸஸ் இத எடுத்து இதுல ஒரு 10, 15 கொஸ்டின் அவங்களால ஈஸியா எடுக்க முடியும். அதுல வர கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நான் இப்ப ஒரு கொஸ்டினா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வாட்டர் வேப்பர்ங்கிறது ஒரு கிரீன் ஹவுஸ் கேஸ். H2O இதோட கெமிக்கல் ஃபார்முலா. இது ஆனா அட்மாஸ்பியரிக்ல லைஃப் டைம் பார்க்கும்போது கொஞ்ச நேரம் தான் இருக்கும். அதே மாதிரி இப்படி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அதோட லைஃப் டைம் என்னன்றது ஒரு கொஸ்டினா கேட்பாங்க. குளோபல் வார்மிங் பொட்டென்ஷியல் அப்படின்னா எந்த அளவுக்கு அதால சூடு குடுக்க முடியுது? எவ்வளவு நாள் அதால தங்க முடியுது அட்மாஸ்பியர்ல? ஓகேவா? அது அட்மாஸ்பியரிக் லைஃப் ஸ்டைல். அத வச்சு இது மாறும். குளோபல் வார்மிங் பொட்டென்ஷியல். இது வேரியபிள்னு ஏன் சொல்றோம்னா, இது வந்து நம்ம கரெக்ட்டா இவ்வளோதான் பண்ணுதுன்னு சொல்ல முடியாது. இடத்துக்கு ஏத்த மாரி வாட்டர் வேப்பர் மாறும். ஆனா நெறைய இருக்கும் வாட்டர் வேப்பர். ரைட்டா? அடுத்தது ஓசோன்ன்றது நெக்ஸ்ட் கிரீன் ஹவுஸ் கேஸ். இத நம்ம O3ன்னு சொல்லுவோம். ஓகே.
இந்த O3ல இருக்கிறது வந்து ஃபியூ ஹவர்ஸ் டூ வீக் வரைக்கும் தான் இருக்கும். மாடரேட்டா இருக்கும். அது அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்ட் குடுக்காது. சூட புடிச்சு வைக்கிறது மட்டும் தான் பண்ணுமே தவிர, அந்த அளவுக்கு அது பாதிப்பு உண்டு பண்ணாது. ஏன்னா ரொம்ப நாள் தங்காது அந்த இடத்துல. ஸோ அல்ட்ரா வயலட் ரேஸ புரொடெக்ட் பண்ணது கிரீன் ஹவுஸ் கேஸ் தான். அடுத்தது கார்பன் டை ஆக்சைடுங்கிறது CO2 இதுல இருந்து தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதோட லைஃப் டைம் வந்து அப்ராக்ஸிமேட்லி 100ல இருந்து 1000 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். நம்ம கரெக்ட்டா சொல்ல முடியாது எவ்வளவு வருஷம் இருக்கும். எவ்வளவு நேரம் மந்த் இருக்கும். 100ல இருந்து 1000 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். இது ஒரு ரெஃபரன்ஸ் கேஸ் மாரி வச்சுப்பாங்க. மத்தது வர்றதோ இத வச்சு கம்பேர் பண்ணுவோம். மெயின் ஹியூமன் காஸ்ட் கிரீன் ஹவுஸ் கேஸ் இதுதான். ஏன்னா கார்பன் டை ஆக்சைடு அபண்டன்ட்டா வரும். அடுத்தது மீத்தேனு CH4 இதோட கெமிக்கல் ஃபார்முலா. இது ஆல்மோஸ்ட் 12 இயர்ஸ் வரைக்கும் லைஃப் டைம் அந்த அட்மாஸ்பியர்ல செட் ஆயிருக்கும். இது எப்படின்னா, கார்பன் டை ஆக்சைட விட 28 to 30 டைம்ஸ் ஸ்ட்ராங்கர் தேன் கார்பன் டை ஆக்சைடு. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எது ஸ்ட்ராங்கர்னா, இதுதான் ஸ்ட்ராங்கர் மீத்தேன். ஓகே. 12 இயர்ஸ் தங்கிரும். ஆனா கம்மியா தான் இருக்கும். நல்லா பார்த்துக்கணும். 12 இயர்ஸ் தான் இருக்கும். ஆனா இது மோர் தேன் 12 இயர்ஸ். கார்பன் டை ஆக்சைடோட லைஃப் டைம் ஜாஸ்தி. ஆனா மீத்தேன் வந்து கார்பன் டை ஆக்சைடோட ஸ்ட்ராங்கரா அது கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்ட குடுக்க முடியும். அதால அவ்ளோ சூட குடுக்க முடியும். ட்ராப்ஸ் மோர் ஹீட் தேன் கார்பன் டை ஆக்சைடு. அடுத்தது நைட்ரஸ் ஆக்சைடு சொல்றது N2Oன்னு சொல்றோம். ரைட்டா? NX1 நைட்ரஸ் ஆக்சைடு. ஓகே. நெக்ஸ்ட் இது 114 இயர்ஸ் இருக்கு. கரெக்ட்டா இந்த இடத்த பார்த்துக்கோங்க. நெறைய கொஸ்டின் கேட்பாங்க. இது வந்து ஆல்மோஸ்ட் 270 டைம்ஸ் ஸ்ட்ராங்கர் தேன் கார்பன் டை ஆக்சைடு. 270 அப்ராக்ஸிமேட்லி 270 டைம்ஸ். இது ஸ்ட்ராங் வார்மிங் எஃபெக்ட் குடுக்கும். அடுத்தது குளோரோஃப்ளூரோ கார்பன் CFCஸ்ங்கிறது 45 to 100 பிளஸ் இயர்ஸ் இருக்கும். தௌசண்ட்ஸ் ஆஃப் டைம்ஸ் ஸ்ட்ராங்கர் தேன் கார்பன் டை ஆக்சைடு. அப்பனா குளோரோஃப்ளூரோ கார்பன் கார்பன் டை ஆக்சைடு ஒரு தௌசண்ட்ஸ் ஆஃப் டைம்ஸ் ஸ்ட்ராங்கரா சூடு குடுக்கும். அந்த அளவுக்கு கிரீன் ஹவுஸ் கேஸஸ். ஸோ ஸ்ட்ராங் ஹீட் ட்ராப்பிங் கேஸ் வந்து குளோரோஃப்ளூரோ கார்பன். அப்புறம் சல்ஃபர் எக்ஸாஃப்ளூரைடு தான் SF6. நம்ம கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க இல்லையா, சல்ஃபர் எக்ஸாஃப்ளூரைடு. இது 3200 இயர்ஸ் லைஃப் வாழும் அட்மாஸ்பியர் லைஃப் டைம். இது 23,500 டைம்ஸ் ஸ்ட்ராங்கர் than கார்பன் டை ஆக்சைடு. எக்ஸ்ட்ரீம்லி பவர்ஃபுல் கிரீன் ஹவுஸ் கேஸ் இது. SF6 சல்ஃபர் எக்ஸாஃப்ளூரைடு. ரைட்டா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷார்ட்டஸ்ட் லைஃப் டைம்னா அது வாட்டர் வேப்பர் தான். லாங்கஸ்ட் லைஃப் டைம் எது இருக்குன்னா அது சல்ஃபர் எக்ஸாஃப்ளூரைடு. ரைட்டா? லாங்கஸ்ட் லைஃப் டைம் இருக்கு. மோஸ்ட் அபண்டன்ட் கிரீன் ஹவுஸ் கேஸ்னா அது நம்மளோட வாட்டர் வேப்பர் தான். மெயின் ஆந்த்ரோபோஜெனிக் இப்போ மனுஷங்க நிறைய பண்ற பொல்யூஷன் கார்பன் டை ஆக்சைடு. ஹையஸ்ட் குளோபல் வார்மிங் பொட்டன்ஷியலும் சல்ஃபர் எக்ஸாஃப்ளூரைடு. இது கொஞ்சம் கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. லைஃப் டைம் இது கிரீன் ஹவுஸ் ஸ்ட்ரென்த். இது ரெண்டுமே கேட்பாங்க. இப்போ நீங்க என்ன பண்ணணும், கிரீன் ஹவுஸ் கேசஸ் படிச்சீங்கன்னா அந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ்ல இருக்கிற எல்லா கேசஸோட லைஃப் டைம் என்ன, அட்மாஸ்பியர்ல எவ்வளவு நேரம் தங்கும், அதோட குளோபல் வார்மிங் பொட்டென்ஷியல் என்ன, அது ரெண்டுமே கண்டிப்பா படிச்சுட்டு போயே ஆகணும். ரைட்டா? ஸோ அந்த கொஸ்டின் தான் இங்க கொடுத்துருக்காங்க நமக்கு. இதுக்கு ஆன்சர் வந்து CDBA. ஓகே. இது இன்க்ரீசிங் ஆர்டர், சின்னதுல இருந்து பெருசு போகும். ரைட்டா? ஃபர்ஸ்ட் வாட்டர் வேப்பர் கம்மியா தானே இருந்துச்சு. அடுத்தது மீத்தேன், அதுக்கப்புறம் நைட்ரஸ் ஆக்சைடு, அதுக்கப்புறம் இந்த சல்ஃபர் எக்ஸாஃப்ளூரைடு இல்லையா? சல்ஃபர் எக்ஸாஃப்ளூரைடு கடைசியா. ஸோ புரிஞ்சிருச்சா? ஸோ கிரீன் ஹவுஸ் கேசஸ் எடுத்தா இத்தனை விஷயம் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இதுல நம்ம இப்ப பார்த்தது வரைக்கும் நிறைய கொஸ்டின்ஸ் வரும். எந்த ஷிஃப்ட்ல வேணா எப்படி வேணா கொஸ்டின் கேட்பாங்க. ரைட்? ஸோ இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. கிரீன் ஹவுஸ் கேசஸ் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். அடுத்தது, the oxygen requirement for oxidation of an organic compound by microorganisms in an aquatic ecosystem is called. இந்த ஆக்சிடேஷன்னாலே ஏதோ ஒரு டீகம்போஸ் ஆகிறதுக்கு ஆக்சிஜன் தேவைப்படுது. அதுதான் ஆக்சிடேஷன் சொல்றது. ப்ராசஸ்க்கு தேவைப்படுது. ரைட்டா? ஸோ அதோடத என்னன்னு நம்ம சொல்லுவோம். ஆக்சிஜன் ரெக்வயர்மெண்ட். சில பேர் இந்த இந்த லெசன் படிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட்ன்றது தெரியும். ஏன்னா இந்த இடத்துல மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கு. இவங்க என்ன ஆக்சுவலா இதுல சொல்றாங்கன்னா, இப்போ இது எதுக்கு மெயினா பண்றதுன்னு ஃபர்ஸ்ட் சொல்றேன். இப்போ ஒரு தண்ணி வந்து கிளீனா இருக்கா, பொல்யூட்டடா இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு 2 டெஸ்ட் பண்றாங்க. ஓகே. மெயினான 2 டெஸ்ட். அதுல ஒண்ணு பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட், கெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட்னு சொல்லுவோம்.
இந்த பயோகெமிக்கல் ஆக்ஸிஜன் டிமாண்ட் ஒரு 5 டேஸ் வச்சு பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க, அங்கருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து, அதுல எவ்வளோ டிசால்வ்ட் ஆக்ஸிஜன் இருக்குன்னு பார்ப்பாங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் 5 நாள் கழிச்சு எவ்வளோ டிசால்வ்ட் ஆக்ஸிஜன் இருக்குன்னு பார்ப்பாங்க. எதுக்காக அத பார்க்குறாங்கன்னா, அந்த தண்ணீல ஆல்ரெடி மைக்ரோ ஆர்கானிசம், பாக்டீரியா அதெல்லாம் இருக்கும். அது என்ன பண்ணும், அந்த தண்ணீல இருக்கிற டீகே திங்ஸ் இருக்கும் இல்லையா? பிளான்ட்ஸோ, அதோட இது வேற என்னலாம் இருக்குது? அ வ அ பிளான்ட்ஸ் இருக்கும். இல்ல அனிமலோட இது டீகே ஏதோ டீகே ஆனது அதுல இருக்கும். ஆர்கானிக் திங்ஸ் மட்டும் இருக்கும். ரைட்டா? ஸோ அதெல்லாம் என்ன பண்ணும், அத டீகம்போஸ் பண்றதுக்கு இது கொஞ்சம் ஆக்ஸிஜன எடுத்துக்கும் அந்த பாக்டீரியா. அதனால என்ன ஆகும், தண்ணீல இருக்க டிசால்வ்ட் ஆக்ஸிஜன் கம்மியாகும். அந்த 5 நாள் கழிச்சு அந்த டிசால்வ்ட் ஆக்ஸிஜன் எவ்ளோ கம்மியா இருக்குன்னு பார்த்தா, அவங்களுக்கு தெரிஞ்சிரும். ஓ! அந்த மைக்ரோ ஆர்கானிசம் இவ்ளோ ஆக்ஸிஜன் எடுத்திருக்கா, அப்பன்னா தண்ணி இவ்ளோ பொல்யூட்டடா இருக்குன்னு தெரிஞ்சிரும். அதுதான் பயோகெமிக்கல் ஆக்ஸிஜன் டிமாண்ட். கெமிக்கல் ஆக்ஸிஜன் டிமாண்டுக்கு என்ன பண்ணுவாங்க, இது ஒரு 2 டூ 3 ஹவர்ஸ்லயே பண்ணிடலாம். இதுக்கு கெமிக்கல் மிக்ஸ் பண்ணி பார்ப்பாங்க. ரைட்டா? இதுக்கு ஒரு தனியா ஒரு 4 கெமிக்கல் இருக்கும். அத அவங்க மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது, இது ஆர்கானிக், இன்ஆர்கானிக் 2மே 2மே அத அழிச்சுட்டு தண்ணீய கிளீனா மாத்தும் அது. அவ்வளதான். இதுக்கும் அந்த கெமிக்கல்ஸுக்கு ஆக்ஸிடேஷன் பண்ணும். ஆக்ஸிஜன் எடுத்துக்கும். அது எல்லாத்தையும் டீகம்போஸ் பண்ணா ஆக்ஸிஜன் எடுக்கும். எவ்ளோ ஆக்ஸிஜன் அது எடுத்துக்குதுன்னு பார்ப்பாங்க. அது நெறைய ஆக்ஸிஜன் எடுத்துச்சுன்னா, தண்ணி வந்து ரொம்ப டர்ட்டியா இருக்கு. அதுல நெறைய டர்ட் இருக்கு. அத கிளீன் பண்றதுக்கு அதுக்கு அவ்ளோ ஆக்ஸிஜன் தேவைப்படுது அந்த கெமிக்கல்ஸுக்கு. அத வச்சு கண்டுபிடிப்பாங்க. ஸோ பயோகெமிக்கல் ஆக்ஸிஜன் டிமாண்டுக்கு தனியா எதையும் கலக்க வேணாம். அதுல இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசம்ஸ வச்சே கண்டுபிடிச்சுருவாங்க. ஒரு 5 டேஸ் எடுக்கும். பட் கெமிக்கல் ஆக்ஸிஜன் டிமாண்டுக்கு இவங்க கெமிக்கல் கலந்துட்டு அதுக்கப்புறம் கண்டுபிடிப்பாங்க. அதுல எப்படி ஆக்சிடேஷன் நடக்குது? எவ்வளோ ஆக்ஸிஜன் எடுத்துக்குது? அதுதான் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு டாபிக். ரைட்டா? பயாலஜிக்கல் ஆக்ஸிஜன், பயோகெமிக்கல் ஆக்ஸிஜன் டிமாண்ட், கெமிக்கல் ஆக்ஸிஜன் டிமாண்ட். ரைட்? இங்க மைக்ரோ ஆர்கானிசம் வந்ததே நமக்கு இங்க ஒரு க்ளூ தான். இது பயோகெமிக்கல் ஆக்ஸிஜன் டிமாண்ட். கெமிக்கல் மிக்ஸ் பண்றோம்னு வந்தா அது கெமிக்கல் ஆக்ஸிஜன் டிமாண்ட். அது ஆர்கானிக், இன்ஆர்கானிக் எல்லாத்தையுமே எல்லா டர்ட்டையும் எடுத்துரும் கெமிக்கல் ஆக்ஸிஜன் டிமாண்ட். ரைட்டா? அடுத்த கொஸ்டின் மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2. ரைட்டா? நீங்க உங்க போன்ல தாராளமா ஜூம் பண்ண முடியும். ஏன்னா லாஸ்ட் டைமே வீடியோல யாரோ போட்டிருந்தாங்க குட்டியா இருக்கு. உங்களுக்கு அந்த ஆப்ஷன் இருக்கு. நீங்க ஜூம் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுல போட்டா மறைஞ்சிரும் இல்லையா? ஆப்ஷன் ஏ, பி, சி, டி இன்னும் கொஞ்சம் குட்டி பண்ணாதான் உங்களுக்கு எல்லாம் தெரியும். ரைட்டா? நீங்க கொஞ்சம் அத இது பண்ணிட்டு பாருங்க. ஸோ மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2. இங்க பிரைமரி ஏர் பொல்யூட்டன், செகண்டரி ஏர் பொல்யூட்டன், ஓசோன் டெப்ளீட்டிங் சப்ஸ்டன்ஸ், கிளவுட் கண்டென்சேஷன், நியூக்ளியை. ரைட்டா? நான் படிக்கிறேன். காதுல கேட்டுக்கோங்க. லிஸ்ட் 2ல என்ன இருக்குன்னா, பெராக்சி அசிட்டைல் நியூட்ரைட் அது என்னன்னு பார்க்கலாம். அடுத்தது கார்பன் மோனாக்சைடு, ஏரோசோல்ஸ், குளோரோஃப்ளோரோ கார்பன். இதுதான் இருக்கு. மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2ல. இப்ப நமக்கு அங்கேயே நம்ம படிச்சோம் பிரைமரி ஏர் பொல்யூட்டன் பத்தி. இல்லையா? அந்த பிரைமரி ஏர் பொல்யூட்டன் ஞாபகம் வச்சுட்டு நம்ம இத பண்ண வேண்டியது. ரைட். அது திரும்பி நம்ம ஒரு தடவ படிச்சுக்கலாம். நம்ம பிரைமரி ஏர் பொல்யூட்டன்ட்னா என்ன? செகண்டரி ஏர் பொல்யூட்டன்ட்னா என்னன்றது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஏர் பொல்யூஷன பொறுத்தவரைக்கும், இந்த பிரைமரி ஏர் பொல்யூட்டன்ட் நேரா போய் அட்மாஸ்பியர பாதிக்கும். அதுதான் பிரைமரி ஏர் பொல்யூட்டன்ட் நம்ம சொல்றோம். ரைட்டா? ஹைட்ரோகார்பன் இருக்கு. அப்புறம் மோஸ்ட் சஸ்பெண்டட் பார்ட்டிகல்ஸ் இது எல்லாம் எப்படி வருது? இண்டஸ்ட்ரியில இருந்து வர்றது, நம்ம வால்கனிக் எரப்ஷன்ல இருந்து வர்றதா இருக்கட்டும், இல்ல வெஹிக்கிள்ஸ்ல இருந்து வர ஸ்மோக்கா இருக்கட்டும், இது எல்லாமே நேரா போய் அட்மாஸ்பியர தாக்குறது. அதுல பொல்யூட் ஆவறது. ரைட்டா? கார்பன், கார்பன் டை ஆக்சைடு, சல்பர் டை ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு இது எல்லாமே. அடுத்தது இது செகண்டரி பொல்யூட்டன்ட்ன்றது என்னன்னா, இதுல ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. பிரைமரி பொல்யூட்டன்ட்டோட சேர்றது, சன்லைட்டோட சேர்ந்து ஒரு ரியாக்ஷன் ஏற்படுது. ஓகே. இதுல உருவாறத நம்ம செகண்டரி பொல்யூட்டன்ட் நம்ம சொல்றோம். நமக்கு இதுல எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். எதெல்லாம் பிரைமரி பொல்யூட்டன்ட், எதெல்லாம் செகண்டரி பொல்யூட்டன்ட் கண்டிப்பா தெரியணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட்டா? பிரைமரி பொல்யூட்டன்ட்னா கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, சல்பர் டை ஆக்சைடு, நைட்ரிக் ஆக்சைடு, நைட்ரோஜன் டை ஆக்சைடு, ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஃப்ரம் ஃபியூவல்ஸ் அதாவது ஹைட்ரோகார்பன்ஸ் நம்ம சொல்றோம். இதெல்லாம் பிரைமரி பொல்யூட்டன்ட்ஸ். ரைட்டா? அப்புறம் சஸ்பெண்டட் பார்ட்டிகல்ஸ்ன்னு சொல்லுவோம். சின்ன சின்னதா காத்துல கலந்திருக்க டஸ்ட், ஸ்மோக், பார்ட்டிகுலேட் மேட்டர். இந்த பார்ட்டிகுலேட் மேட்டர்னா சின்ன சின்னதா இருக்கும். இந்த பார்ட்டிகுலேட் மேட்டர்லயே 2.5, 5.0 அந்த மாரிலாம் இருக்கு. 10 இந்த பார்ட்டிகுலேட் மேட்டர் எவ்ளோ சின்னதா இருக்கும். இப்ப 2.5ங்கிறது நம்ம ஈஸியா நம்ம லங்ஸ்குள்ளேயே போயிடும். ஸோ அந்த அளவுக்கு அது வந்து பாதிப்பு ஏற்படும்.
அதுதான் பார்ட்டிகுலேட் மேட்டர். இது ஒரு கொஸ்டினா கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்டரி பொல்யூட்டன்ட்ங்கிறது எதனா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸால சன்லைட், ஆக்ஸிஜன், வாட்டர் வேப்பர், அப்புறம் பிரைமரி பொல்யூட்டன் இதெல்லாம் சேர்ந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் உருவாறதுல உருவாகுது. செகண்டரி பொல்யூட்டன்ஸ் என்னது? சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு, நைட்ரிக் ஆசிட், சல்ஃபியூரிக் ஆசிட், ஹைட்ரோஜன் பெராக்சைடு, ஓசோன் ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் பெராக்சி அசைல் நைட்ரேட். ஓகே, இது பேனுனா பெராக்சி கைல் நைட்ரேட். அப்புறம் NO3 நைட்ரேட் சால்ட், சல்ஃபேட் சால்ட். இதெல்லாம் செகண்டரி பொல்யூட்டன்ட். இது தெரிஞ்சா மட்டும்தான் அந்த கொஸ்டின் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். அங்க கொடுத்துருக்காங்க பிரைமரி ஏர் பொல்யூட்டன்ட் கார்பன் மோனாக்சைடு, செகண்டரி ஏர் பொல்யூட்டன்ட் வந்து பெராக்சி அக்கைல் நைட்ரேட். இது எல்லாமே தெரிஞ்சாதான் பண்ண முடியும்னு இல்லை, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கார்பன் மோனாக்சைடுங்கிறது மட்டும் தெரிஞ்சா கூட நம்ம ஓரளவு மேனேஜ் பண்ண முடியும். இப்ப ஏங்கிறது 2ன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம A2 இங்க 2 இடத்துல தான் இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் இன்னும் ஒண்ணு நமக்கு இதுல கண்டுபிடிச்சாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதனால மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டா 4மே தெரியணும்னு கூட அர்த்தம் இல்ல. ஒரு 2 தெரிஞ்சா கூட நம்ம ஆன்சருக்கு போயிடலாம். ரைட்டா? அடுத்தது அங்க ஏரோசோல்ஸ்ன்னு ஒண்ணு குடுத்துருக்காங்க. ஏரோசோல்ஸ்ங்கிறது நம்ம காத்துல இருக்கிறது, அட்மாஸ்பியர்ல இருக்கிற டஸ்ட்டுங்க மாதிரி இருக்கிறது அது. ஓகே, டஸ்ட், ஸ்மோக், சால்ட், அந்த மாதிரி சால்ட் பார்ட்டிகல்ஸ், போலன் அதெல்லாம் இருக்கும் இல்லையா? மேல இருக்கிறது. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அங்க தண்ணி கோல்டுல அந்த தண்ணி படும்போது அந்த டஸ்ட் மேல உட்கார்ந்து அது டிராப்லெட்டா மாறிடுது. அதுதான் கிளவுட்ஸ் ஃபார்ம் ஆகுறது. ஓகே, ஏரோசோல் பார்ட்டிகல்ஸ் அந்த வாட்டர் வேப்பர் என்ன ஆகுது? அந்த இடத்துல கண்டென்ஸ் ஆகுது. கண்டென்ஸ் ஆகும்போது மேல போக குளிர்ச்சி ஆகும் இல்லையா? கண்டென்ஸ் ஆகுது. அங்க இருக்கிற டஸ்ட்ல உட்காருது. ஸோ டைனி டிராப்லெட்ஸ் எல்லாம் என்ன ஆயிடுது? கிளவுட்ஸா ஃபார்ம் ஆகுது. அதனாலதான் இங்க கிளவுட் கண்டென்சேஷன் நியூக்ளியைன்னு அங்க இருக்கு. இது நடுவுல செட் ஆயிடுது அந்த டஸ்ட். தான் நியூக்ளியைன்னு சொல்றோம். அடுத்தது O3 நாங்க ஒண்ணு கொடுத்துருக்காங்க. O3னா ஓசோன். அதே மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓசோனை பொறுத்த வரைக்கும் 2 ஓசோன் இருக்கு நமக்கு. ஒன்னு ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல இருக்கிறது, ஒன்னு ட்ரோபோஸ்பியர். நமக்கு மொத்தம் முதல்ல இருக்கிறது ட்ரோபோஸ்பியர். நம்ம அட்மாஸ்பியரோட லேயர் 5 லேயர் பிரியும். ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர் இல்லையா? இந்த ட்ரோபோஸ்பியர் இங்க இருக்கிறது ஸ்ட்ராட்டோஸ்பியர். இந்த ட்ரோபோஸ்பியர்ல இருக்கிற ஒரு 10% ஓசோன் வந்து இது நம்ம பேட் ஓசோன்னு சொல்லுவோம். இது பொல்யூஷன்னால உருவாருது. இது ஸ்மாக்னு கூட சொல்லலாம். ஸ்மாக்ல உருவாருது அந்த மாதிரி இது. பட் இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல இருக்கிற இந்த ஓசோன் தான் என்ன பண்ணுது? நம்மள சன்லைட்ல இருக்கிற அல்ட்ரா வயலட் ரேஸ்ல இருந்து நம்மள காப்பாத்துது. ரைட்டா? சோ எப்பயுமே ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல இருக்கிற ஓசோன் தான் குட் ஓசோன். ஓசோன் எங்க இருக்குன்னா ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல தான் இருக்கு. யூவி ரேஸ்ல இருந்து பாதுகாக்குது. பட் கிரவுண்ட் லெவல் ஓசோன் ட்ரோபோஸ்பியர்ல இருக்கிறது இது பேட் ஓசோன். இது பொல்யூஷன் ஸ்மாக்ல இருந்து உருவாருது. இது வந்து ஹார்ம்ஃபுல் பொல்யூட்டன்ட் ஆக்சுவல். ரைட்டா? இந்த இடத்துல ஓசோன் டெப்ளீஷன் ஒண்ணு குடுத்திருப்பாங்க. ஓசோன்ல ஓல் வருது நம்ம சொல்றோம் இல்லையா? அதுதான். ஓசோனுங்கிறது என்ன பண்ணுது? அல்ட்ரா வயலட் ரேஸ் இருக்கு இல்லையா? அந்த லேயர் என்ன பண்ணுது? சன்லைட்டோட அல்ட்ரா வயலட் ரேஸ்ல நம்ம புரொடெக்ட் பண்ணுது. இல்லன்னா ஸ்கின்ல ப்ராப்ளம் வரும். நமக்கு ஒத்துக்காது. சோ அது எப்படி பண்ணுதுங்கிறது தான் இங்க இருக்கு. சர்டைன் கேஸஸ் அந்த CFCs இருக்கு இல்லையா? குளோரோ, ஃப்ளூரோ, கார்பன்லாம் என்ன பண்ணும்? ஓசோன் ஸ்ட்ராட்டோஸ்பியரிக் ஓசோன்ல போயிடுச்சுன்னா, அந்த இடத்துல கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது, இந்த O3 பிரேக் பண்ணி O2 மாத்திரும். அந்த மாரி மாத்தும்போது, அந்த லேயர் என்ன ஆயிடும்? இன்னும் கொஞ்சம் தின்னா மாறிடும். ஏன்னா O3ங்கிறது அங்க 3 ஆக்ஸிஜன் மாலிக்யூல் இருக்கு. O2ங்கிறது 2 மாலிக்யூல். அதுக்கப்புறம் இன்னும் தின்னா மாறிடும். அதான் நம்ம ஓசோன் லேயர் நம்ம தின் ஆகுதுன்னு சொல்றதுக்கு ரீசன். ரைட்டா? அது குளோரின் மாலிக்யூல் இருக்கும் அங்க. குளோரின வந்து அது என்ன பண்ணும்? பிரேக் பண்ணிடும். அதுதான் ஓசோன். இதுல குளோரோ, ஃப்ளூரோ கார்பன் தானே. நெக்ஸ்ட் வேர்ல்டு ஓசோன் டே நம்ம எப்ப இது பண்றோம்? 16th செப்டம்பர் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நம்ம இந்த கொஸ்டின் பண்ணோம்னா ஈஸியா புரிஞ்சிடும். இப்ப நமக்கு பிரைமரி ஏர் பொல்யூட்டன் கார்பன் மோனாக்சைடு தெரிஞ்சிருச்சு. இப்ப கிளவுட் கண்டென்சேஷன் நியூக்ளியை இருக்கு இல்லையா? இது என்னது? இது ஏரோசோல். ஏன்னா ஏரோசோல் என்ன பண்ணுது? அட்மாஸ்பியர்ல டஸ்ட்டுங்க இருக்கும். மேல கூலிங்ல கண்டென்சேஷன் ஆகும்போது அங்க இருக்கிற வாட்டர்லாம் என்ன ஆயிடும்? அந்த சர்ஃபேஸ் அதுக்கு ஏதோ ஒரு இது தேவைப்படுது. தங்கறதுக்கு ஒரு இடம். அதுக்காக அந்த வாட்டர் என்ன பண்ணுது? அந்த டஸ்ட் மேல தங்கிடுது. அப்படியே கிளவுட்ஸா ஃபார்ம் ஆகுது. ரைட்டா? சோ ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளவுட் கண்டென்சேஷன் நியூக்ளியைனா அது ஏரோசோல்ஸ். அப்பனா இங்க D3 வருது. இப்ப D3 எங்க வருது? இங்க தான் வருது. சோ 2 தெரிஞ்சா கூட தாராளமா பண்ண முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ரைட்டா? இப்ப ஓசோன் டெப்ளீட்டிங் சப்ஸ்டன்ஸ் என்னது? குளோரோஃப்ளூரோ கார்பன். இத மறக்கவே மறக்காதீங்க. ஏன்னா இதுதான் என்ன பண்ணுது? இந்த குளோரின் தான் என்ன பண்ணுது?
அந்த O3 பிரேக் பண்ணி O2 மாத்தி அந்த மாலிக்யூல் கம்மியானோன்னு தின்னா மாத்து. ஸோ இது கொஞ்சம் கரெக்ட். ஸோ கரெக்ட் புரிஞ்சுக்கிட்டா இங்க குடுக்குற கொஸ்டின்ஸை ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். ரைட்டா? ஆனா இதுக்கு கொஞ்சம் நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் தேவை. அடுத்தது the issue related to traditional knowledge society and their livelihood is addressed in the national mission for இதுவும் டிசம்பர் 2025 கொஸ்டின். நமக்கு மொத்தம் NAPCC நேஷனல் ஆக்ஷன் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்ச் நம்ம இந்தியா பண்ணியிருக்கோம். 2008ல பண்றாங்க. ரைட்டா? மொத்தம் எத்தனை மிஷன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா 8 மிஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காக பண்ணியிருக்காங்க? இட் எய்ம்ஸ் டு அட்ரஸ் கிளைமேட் சேஞ்ச் மிட்டிகேஷன், அடாப்டேஷன், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், எனர்ஜி எஃபிஷியன்சி எல்லா இடத்துலயும் இந்தியாவை கொண்டு வர அதுல ஒரு 8 போட்டிருப்பாங்க கிளைமேட் சேஞ்ச் தடுக்கிறதுக்கு. அது என்னன்றத மனப்பாடம் பண்ணி தான் நீங்க ஆகணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் நேஷனல் சோலார் மிஷன் நம்ம சொல்லுவோம். ஓகே, சோலார் எனர்ஜியை கொண்டு வர்றது இதோட மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினிவபிள் எனர்ஜி அவங்க பாத்துக்கிறது. அடுத்தது நேஷனல் மிஷன் ஃபார் என்ஹான்ஸ்டு எனர்ஜி எஃபிஷியன்சி பாத்துக்கிறாங்க. எனர்ஜி எஃபிஷியன்சி இன்னும் கொஞ்சம் நம்ம கொண்டு வர்றதுக்கு. அப்புறம் நேஷனல் மிஷன் ஆன் சஸ்டைனபிள் ஹேபிடேட். சஸ்டைனபிள் ஹேபிடேட்டுங்கிறது என்னது? அர்பன் பிளானிங், டிரான்ஸ்போர்ட், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், கிரீன் பில்டிங், இக்கோ ஃப்ரெண்ட்லி பில்டிங், இது எல்லாமே கொண்டு வர்றது நேஷனல் மிஷன் ஆன் சஸ்டைனபிள் ஹேபிடேட். ஒரு நேஷனல் வாட்டர் மிஷன் சொல்றது வாட்டர் கன்சர்வேஷன் சிஸ்டம், மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி இருக்கு. அடுத்தது நேஷனல் மிஷன் ஃபார் சஸ்டைனிங் த இமாலயன் இக்கோ சிஸ்டம். இதுதான் நம்ம கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ட்ரெடிஷ்னல் நாலேஜ் லைவ்லிவுட்னு ஏன் அது இங்க இருக்குன்னா, இமாலயன் அதை சுத்தி இருக்கிற அந்த பீப்புளுக்கு அந்த இடத்துல எப்படி சர்வைவ் பண்ணணும்ன்ற ஐடியா தெரியும். ஏன்னா அங்க அடிக்கடி கிளைமேட் சேஞ்சஸ் ஏற்படும். அங்க என்ன நடந்தாலும் அவங்க அதுக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு அடாப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அதுதான் ட்ரெடிஷ்னல் நாலேஜ் லைவ்லிவுட்னு சொல்றது. நேஷனல் மிஷன் ஃபார் சஸ்டைனிங் த இமாலயன் இக்கோசிஸ்டம். ஸோ அந்த இடத்த நம்ம பாதுகாக்கணும், இமாலயன் இக்கோசிஸ்டம். இதை டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பார்த்துக்குது. ஸோ நேஷனல் மிஷன் ஃபார் எ கிரீன் இந்தியான்னு ஒரு மிஷன் இருக்கு. அது இன்க்ரீஸ் ஃபாரஸ்ட் கவர் அண்ட் இக்கோசிஸ்டம் சர்வீஸ். நேஷனல் மிஷன் ஃபார் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர், கரெக்டா எந்த கிளைமேட்டுக்கு பயிரிடணும், வாட்டர் மேனேஜ்மெண்ட் அதெல்லாம் பார்த்துக்கிறது. நேஷனல் மிஷன் ஃபார் ஸ்ட்ராட்டஜிக் நாலேஜ் ஃபார் கிளைமேட் சேஞ்ச், இது ஒரு மிஷன். கிளைமேட் ரிசர்ச், டேட்டா அண்ட் நாலேஜ் சிஸ்டம். இதை கொஞ்சம் விளையாட்டா எடுத்துக்காதீங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். NAPCC 2008ல நம்ம இந்தியாவோட இனிஷியேட்டிவ். இந்த 8யுமே மனப்பாடமே பண்ணிக்கோங்க, அதுதான் இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? ட்ரெடிஷ்னல் நாலேஜ் சொசைட்டி அண்ட் தேர் லைவ்லிவுட், இதை பத்தி அட்ரஸ் பண்ணது எந்த நேஷனல் மிஷன்னா சஸ்டைனிங் த இமாலயன் இக்கோசிஸ்டம். இதுதான் ரைட்டா. நெக்ஸ்ட், given below are two statements. One is labeled as assertion and the other is labeled as reason. ரைட்டா? assertion reason question நமக்கு வரும், ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின் வரும், மேட்ச் த ஃபாலோயிங் வரும், நார்மல் MCQ வரும், மல்டிபிள் ஆப்ஷன் கொஸ்டின்ஸ் நமக்கு வரும். இது எதை பத்தி கேட்டிருக்காங்கன்னா, assertion, a windmill will be more effective if it is placed at a higher elevation above the ground than at a lower mill. lower one, நம்ம இது எங்க வர்றது? இது விண்ட் எனர்ஜி, ரினிவபிள்ல வர்றது. ஸோ விண்ட் எனர்ஜின்னு வரும்போது அந்த விண்மில் பத்தி, விண்ட் டர்பைன் பத்தி கண்டிப்பா தெரியணும். நம்ம மேல வைக்கும் போது நமக்கு கரெக்டா இருக்குமா, கீழே வைக்கிறத விடன்னு கேக்குறாங்க, எது எஃபெக்டிவா இருக்கும். ரீசன் என்னன்னா, ஜென்ரலி த wind ஸ்பீட் இன்க்ரீசஸ் வித் ஆல்டிடியூட் above the earth surface. இது ஆக்சுவலா ஈஸியா கொடுத்தாங்க. உண்மைதானே? மேல ஏற ஏற ஆல்டிடியூட் ஏற ஏற நமக்கு காற்று நல்லா வரும் இல்லையா? ஏன்னா பில்டிங்ஸ் இருக்கும், ட்ரீ இது எந்த அதுக்கு இதுவும் இல்ல, தடங்களும் இல்லாம நல்ல சூப்பரா காத்து வரும். அதுதான் அவங்க சொல்றாங்க. ஸோ இது ரெண்டுமே ரைட்டு தான். ஞாபகம் வச்சுக்கோங்க, விண்மில் எடுத்தா நிறைய நம்ம படிக்க வேண்டியது இருக்கு. எது படிக்கணும்னு நான் சொல்றேன். இப்ப விண்மில் எடுத்தீங்கன்னா ஹரிசான்டல், வெர்டிகல்னு இந்த மாதிரி 2 விண்மில் இருக்கு. இது ஹரிசான்டல், இது வெர்டிகல். நிறைய ஹரிசான்டல்ல தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இதுலதான் நிறைய எனர்ஜி ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். ஹையர் லெவல்ல பண்றதுக்கெல்லாம் ஹரிசான்டல் ஆக்சிஸ் விண்ட் டர்பைன் இது வெர்டிக்கல் ஆக்சிஸ் விண்ட் டர்பைன். இது வெர்டிக்கலா, இப்ப ஸ்மால் சின்ன இடத்துல பண்றதுக்கு இது பண்ணலாம், வெர்டிக்கல்ல பண்ணலாம். ஸ்மாலர் திங்ஸ், பெரிய லெவல்ல பண்றதுக்கு ஹாரிசான்டல் செட் ஆகும். ஹாரிசான்டல், வெர்டிக்கல், எஃபிஷியன்சி இது இன்னும் நிறைய இருக்கும், இது லோவரா இருக்கும். பட் இது எப்படின்னா விண்டை நோக்கி இருக்கணும், அப்பதான் இது கரெக்டா அதால பிடிக்க முடியும். அந்த ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். அது சுத்தும் போது மட்டும்தான் கைனெட்டிக் எனர்ஜி நம்ம சொல்லுவோம் இல்லையா? கைனெட்டிக் எனர்ஜி அதுக்கப்புறம் தான் அது சுத்தும். அப்புறம் உள்ள வந்து அதுக்குள்ள ஜெனரேட்டர் இருக்கும், டர்பைன் இருக்கும். அதெல்லாம் தான் என்ன பண்ணும், எனர்ஜி ப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும்.
இது எந்த டைரக்ஷன்ல இருந்தாலும் அது செட் ஆயிடும். இது டால் டவர்ஸ் வைப்பாங்க ஹரிசாண்டல். இது நியர் கிரவுண்ட். இது ஆனா இம்ப்ளிமெண்ட் பண்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். இது ஈஸியா இருக்கும். இதுல லார்ஜ் ஸ்கேல் பவர் ஜெனரேஷன் இருக்கும். ஸ்மால் ஸ்கேல் பவர் ஜெனரேஷன் இருக்கும். அதே மாரி விண்ட் டர்பைன் எடுக்கும்போது ஆஃப் ஷோர், ஆன் ஷோர் சொல்லுவோம். கடல்லயே வைப்பாங்க இல்லையா? அதுதான் ஆன் ஷோர் விண்ட். கடலுக்கு வெளிய வைக்கிறது ஆஃப் ஷோர் விண்ட்ன்னு நம்ம சொல்லுவோம். சாரி. சீப்பர் அண்ட் ஹையர் எஃபிஷியன்சி டியூ டூ ஸ்ட்ராங்கர் அண்ட் ஆஃப்ஷோர் விண்ட். ஆன்ஷோர் வெளிய வைக்கிறது ஆன்ஷோர். ஓகேவா? ஆஃப்ஷோர். மோஸ்ட் கரண்ட் இன்ஸ்டாலேஷன் ஆன்ஷோர்ல தான் இருக்கும். ஏன்னா வெளியில தான் நம்ம வைப்போம். அது ஆன்ஷோர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆஃப்ஷோருங்கிறது கடல்ல வைக்கிறது. பட் ஆஃப்ஷோர் இஸ் க்ரோயிங் ஃபாஸ்ட். கடல்ல வைக்கிறது இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா ஸ்ட்ராங்கர் அண்ட் ஸ்டடி விண்ட்ஸ் இருக்கும் தண்ணியில வைக்கிறதுல. ஓகே. ஸோ விண்ட் மில்ஸ் ஜெனரேட் எலக்ட்ரிசிட்டி யூசிங் விண்ட் எனர்ஜி. ஸோ 2மே கரெக்ட் தான். அதுதான் இங்க சொல்லியிருக்கோம். ஓகே. ஸோ எப்பயுமே எங்க விண்ட் ஸ்பீடு ஜாஸ்தி இருக்கோ, அந்த இடத்துல நெறைய அது சுத்தும். கிரேட்டர் கைனடிக் எனர்ஜி இருக்கும். நெறைய பிளேட்ஸ் அங்க சுத்த சுத்த என்ன ஆகும்? எலக்ட்ரிக் ஜெனரேஷன் நெறைய அங்க அதுதான் இங்க சொல்லியிருக்கிறது. ஸோ இதுவரைக்கும் நம்ம ஒரு 5 கொஸ்டின் நம்ம இதுல முடிச்சிருக்கோம். ரைட்டா? ஸோ அந்த 5 கொஸ்டின்ல நம்ம எவ்ளோ படிச்சிருக்கோம்? கிரீன் ஹவுஸ் கேஸஸ் பத்தி படிச்சிருக்கோம். ஏர் பொல்யூஷனோட பிரைமரி பொல்யூட்டன்ட்னா என்ன? செகண்டரி பொல்யூட்டன்ட்னா என்ன? அதுக்கப்புறம் வாட்டர் பொல்யூஷன்ல எடுக்கும்போது தான் இந்த பயோகெமிக்கல் ஆக்ஸிஜன் டிமாண்ட், கெமிக்கல் ஆக்ஸிஜன் டிமாண்ட் அது ஒரு மெயினானது. அடுத்தது இப்ப நம்ம படிக்கிற விண்ட் எனர்ஜி பத்தி, அப்புறம் NAPCC பத்தி. இந்த 5 டாபிக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான டாபிக். இது ரிலேட்டடா கொஞ்சம் நெறைய படிச்சுக்கோங்க. ரைட்டா? இன்னும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது, இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம இதுல பண்ணுவோம் நம்ம. நெக்ஸ்ட் இன்னொன்னுன்னு சொல்லிக்கிறேன். நம்ம எடியோம் அகாடமில நம்ம பேப்பர் 1க்கு கிராஷ் கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இத விட எஃபெக்டிவா நம்ம நெறைய பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர்டா படிக்கணும். பேப்பர் 1 கிராஷ் கோர்ஸ் சேரணும்னா, நீங்க தாராளமா ஜாயின் பண்ணலாம். ஏன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ண கிளாஸ்லாம் கூட அது ரெக்கார்டட் வீடியோஸா இருக்கும். லைவா நம்ம 3 டேஸ் கிளாஸஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எல்லா கிளாஸஸும் ரெக்கார்ட் ஆகும். டவுன்லோடபிள் பிடிஎஃப்ஸ் குடுத்துட்டு இருக்கோம். அப்டேட்டடா மோஸ்ட் எஃபெக்டிவா பண்ணிட்டு இருக்கோம். இது ரிலேட்டடா எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா 6363048562க்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். நம்ம டீம் உங்களுக்கு கம்ப்ளீட் டைரக்ஷன் குடுப்போம். ஸோ நீங்க பேப்பர் 1 ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, ஈவன் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட பிளேலிஸ்ட் போனீங்கன்னா, UGC நெட் பேப்பர் 1 நம்ம நெறைய சப்போர்ட் குடுத்துட்டு இருப்போம். ஸோ ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. இன்னும் நெறைய வீடியோஸ் நம்ம நல்லா எஃபெக்டிவா வரும். கூடவே இன்னும் ஸ்ட்ரக்சர்டா படிக்கணும்னா, நம்ம கிராஷ் கோர்ஸ்லயும் நீங்க ஜாயின் பண்ணலாம். இது மட்டும் இல்லாம நம்ம பேப்பர் 2 இங்கிலீஷ், தமிழ், மேனேஜ்மென்ட், கம்ப்யூட்டர் சயன்ஸ், எஜுகேஷன், லா இது எல்லாத்துக்கும் கூட நம்ம கிராஷ் கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இது ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் டிஸ்கிரிப்ஷன்லயும் குடுக்குறேன். அதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ தேங்க் யூ சோ மச். ஆல் தி பெஸ்ட்.